ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்ஸ்டண்ட்டாக நம்ம உளுந்து வடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம உளுந்து வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அவல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி, மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. அவல் நான் 1 கப்பு எடுத்து தண்ணியில் இப்போ நினச்சி ஊற வச்சுருக்கேங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொருன்னு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கணும். இது வெள்ளை அவல், சிகப்பு அவல் எதில் செஞ்சாலுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த லீவு டைமில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம எடுத்து பொடியாக கட் பண்ண அந்த இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம போட்டோம். இப்போ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போல் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். பெப்பர் 1 2 நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் போல் அரிசி மாவுங்க. இது சாதாரண இடியாப்ப மாவு தான். இப்போ இது போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் இப்போ நம்ம பிணையும் போதே கையில் ஒட்டுதுன்னு தெரிஞ்சுதுன்னா லைட்டாக இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒட்டாது கையில். இப்போ நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி தொட்டு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம உளுந்து ஊற வச்சு நம்ம ஆட்டி அதுக்கப்புறம் நம்ம வடை செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்க உளுந்து வடை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயிலும் அவ்வளோவா குடிக்கலைங்க, கொஞ்சமாக தான் ஆயில் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஒரு 50 போல் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் ஒரு குண்டால தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு கையில் தண்ணி நனைச்சிட்டு கரெக்டாக ஒரு பால்ஸ் மாதிரி எடுங்க. சின்னதாக எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரவுண்டாக நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 3 நிமிஷம் போதுங்க இந்த நம்ம வடை செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஊற டைம் மட்டும்தான். தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம அவல் ஊறினாவே போதுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம நல்லா ஆயில் நம்ம காஞ்சதும் இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி கையில் நல்லா முக்கியிருக்கேன். இப்போது நம்ம வடையை அழகாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டு ஒரு பாருங்கள். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன், ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சது. இதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்திருக்க 1 கப்பு அவலில் எனக்கு ஒரு 10 போல் எனக்கு வடை கிடச்சிச்சுங்க. இப்போ ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இப்போது அவ்வளோதாங்க, சுவையான நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உளுந்து வடையை மறந்துடுவாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ அடுத்தது நான் பொரிச்சிட்ருக்கேன், மீதி நான் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.